தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்ல பிரச்சாரத்தை பண்ணாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஜயனுடைய கன்னி பேச்சில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பேச்சிலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னாக்கா, இதுவரைக்கும் தாவேகா தலைவராக இருக்கின்ற விஜய் தனியா தான் அவருடைய பேச்சை நடத்தியிருக்கிறார். ஆனா இந்த ஈரோடுங்கிற ஒரு பிளேஸ்ல அவர் போடுகின்ற அந்த மீட்டிங்க்கு அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்து தாவேகாவில் இணைந்த திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு ஃபாலோவர்ஸ் அவர்களும் இந்த மீட்டிங் வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர்கள் அமர்ந்து இருந்த 30,000 பேர்கள் பங்கேற்ற ஒரு மீட்டிங்ல இன்றைக்கு விஜய் பேசியிருக்காரு. அவர் மெயினா என்ன கருத்து அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவை விமர்சனம் பண்றார். கரண்ட்ல இப்ப இருக்கின்ற ஆட்சியை தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்றாரு. அவர் 2 பாயிண்ட் தான் சொல்றாரு. திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி. தீய சக்தி அழித்து தூய சக்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க உறுதுணையா இருங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து பேசுறாரு. இந்த பேச்சு எடுபடுமா? விஜய்க்குன்னு இருக்கின்ற ரசிகர்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ், ஜென்சி இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இளைஞர்கள் அவருக்கான ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பா இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் அவரு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கான அவருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்த கூட்டமாக தான் இது பார்க்கப்படுகின்றது. இப்போ தனியா இருந்த ஒரு விஜய்க்கு ஒரு ஆதரவு சேர்க்கிற மாதிரி செங்கோட்டையனுடைய தொண்டர்களும் இதுல பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை வச்சு நம்ம எவ்வளவு அவர் ஓட்டு வரும் அப்படின்றத கண்டிப்பா சொல்ல முடியாது. வீடுதோறும் வேலை வாய்ப்பை நாங்கள் அமைத்து கொடுப்போம் அப்படின்னு நாங்க ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது, நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டா தானே, நீங்க என்ன புதுசா செய்றீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஒரு பேச்சு சொல்றாங்க, நான் வீடுதோறும் வாகனங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன், அது என்ன இப்ப என்ன வாகனம் இல்லாமலாம் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. என்னுடைய பேச்சுகள் திரிக்கப்படுகின்றன, திரிக்கப்பட்டு சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகின்றன. அதனால நான் இனிமேல் ஃபுல்லா வந்து என்னுடைய கருத்துக்களை நான் என்ன மக்களுக்கு செய்ய போறேன்றதை சஸ்பென்ஸா நான் செய்ய போறேன். நான் ஓப்பனா சொன்னாங்க அந்த டாபிக்கை வந்து டைலூட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி மெயினா பேசியிருக்காரு. இதுல கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்காரு. அவர் அதுலயும் சொல்றாரு, விஜய் வெளியில வந்து 9 நிமிடங்கள் தான் பேசுகிறார்கள், 8 நிமிடம் தான் பேசுறாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இதுல நான் எவ்வளவு நிமிஷம் பேசணுன்றது கணக்கு கிடையாது, நான் என்ன கருத்து பேசுறேன் அது மக்களை போய் சேர்ந்துதான்ன்றதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் அரசியல் ஒரு வாக்கு வங்கியை இன்னும் சந்திக்கவில்லை, ஒரு தேர்தலை அவர் சந்திக்கவில்லை. தேர்தலை சந்தித்த பிறகுதான் அவருடைய உண்மையான தொண்டர்களாகட்டும் இல்ல ரசிகர்களாகட்டும் அவருக்குன்னு எவ்வளவு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றது தெரிய வரும்.